நம்ம இன்னைக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் பண்ண போகிறோம். இந்த ஸ்டவ்வுக்கு பேர் TLUD ஸ்டவ்ஸ். இது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் ரெடி பண்ணுறதுக்காகவே சுய உதவி குழுக்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ்லேருந்து இந்த ஸ்டவ்வை கொடுத்துருவாங்க. இது வந்து அன்னைக்கு நான் வாங்கின போது 10 வருடங்களுக்கு முன்னாடி 2500 ரூபாய்க்கு நான் அதை வாங்கினேன். அந்த 2500 ரூபாயை அவங்க சார்கோலை கொடுத்து கழிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து சமையல் ஆகிடும் வித்தவுட் கேஸு. இதில் வந்து இவங்க இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி, ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கு கொட்டாங்குச்சியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கொட்டாங்குச்சி தான் அப்படியே முழுமையாக அடுக்கிட்டு வரேன். இது வந்து ½ அன் ஹவர் எரியும். ½ அன் ஹவருக்கு உண்டான நீங்கள் சமையல் பண்ணிடலாம். நான் இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு காலுக்கு சுடுதண்ணி வேணும், அதுக்காக அதை வச்சுருக்கேன். இப்போ ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கு தேவையான இதை வந்து நான் போட்டாச்சு. இதில் கொட்டாங்குச்சி இது போதும். இதை வந்து கொஞ்சம் கொட்டாங்குச்சி எரியறதுக்கு லேட் ஆகும், எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து சிராத்தூள் இப்போ எல்லாம் வந்து நல்லா பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை ஜுவாலையை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆக்டிவேட்டட் சார்கோலும் பண்ணணும். நான் சொன்ன சுய உதவிக்குழுவில் சமையலே இதில் முடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு இது ½ மணி நேரம் எரியும். ஸோ அதனால நம்ம காலுக்கு வெதுன்னு தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினச்சோம். ஸோ சுடு தண்ணி வைக்க போகிறோம். காணிக்காக்கா தூக்கி சுடு தண்ணியை மேலே வைங்க. சுடு தண்ணியை வைக்கல, பச்சை தண்ணி வைக்கிறாங்க அக்கா. சுடு தண்ணி ஆயிடும். அது நல்லா எரிஞ்சு முடிச்சிருச்சு. இந்த தண்ணியை தூக்கிடுங்க. தண்ணி சூடாக இருக்குது. சூடாயிடுச்சா தண்ணி? கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இந்த ஸ்டாண்டை தூக்கிடுங்கக்கா. இப்போ ஆக்டிவேட்டட் சார்கோலை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அதை ½ டன்லேயே எடுக்கிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து கங்கு இருக்குது. இந்த கங்கு வந்து காற்று புகாத மாதிரி நம்ம கொட்டிட்டு மூடணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு டின்னில் ஒரு பிஸ்கட் டின்னோ இல்லை ஒரு எண்ணெய் டின்னோ அதுக்குள்ளே போட்டு மூடுவாங்க. நம்ம வந்து மண் சட்டியில் போட்டு மூட போகிறோம். கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ மண் சட்டியில் போடுங்கக்கா. அதை மண் சட்டி இங்கே தூக்கி வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்கக்கா. நம்ம வந்து காற்று புகாத மாதிரி மண் சட்டியில் கொட்டி இதை மூடி வச்சிட்டோம். இப்போ இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பவுட்ரு பண்ணி நீங்கள் முகத்துக்கு போடலாம், இல்லைன்னா இந்த சார்கோல் சோப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்களும் வீட்லேயே வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் ரெடி பண்ணலாம். நீங்களே ரெடி பண்ணி உங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்திக்கோங்க.